ஹாய் அச்சீவர்ஸ், நம்மளோட ஸ்டுடியோக்காக ஒரு சில ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்துருச்சு. அதை இப்போ அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிடெக்கில் 9 ஃபீட்டில் 2 ட்ரைபாடு, அப்புறம் GS 330 மாடலில் RGB LED லைட் 2 வாங்கியிருக்கோம். இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன இருக்குன்னு ஒன்று செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எதை செக் பண்ணலாம்? ட்ரைபாட் அப்படி அமேசானோட பேக்கிங் பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும். தரமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. வரும்போது ஏதோ கரண்ட் உருண்டு ஓடி வருது. என்னன்னு தெரியல. எதோடதுன்னு எங்களுக்கும் தெரியல. ஓ, இதுக்கு நினைக்கிற மேலே. கரெக்ட். வெயிட்டு பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது. பில்டு குவாலிட்டியும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஒன்று எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓ, இந்த ப்ரைஸ்க்கு இவ்வளோ கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். உள்ள ஸ்ப்ரிங் மெட்டீரியல் இருக்குது. அதனால நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான். வரல. என்னடி இது? இது பண்ணுறோம், இது ஓப்பன் பண்ணுறோம். அப்போ தானே கீழே இருக்குது. ஓ சாரி. என்னடா இது? கம்மி போட்டு ஒட்டிட்டாங்களா ஃபுல்லாக? இல்லை இல்லை, அவ்வளோதானா? அவ்வளோதான். அப்புறம் எப்படி லாக் பண்ணுறது? அவ்வளோதான். இப்போ திரும்பி கீழே இருக்கிறோம்ல. எவ்வளோ பேருமே கம்மு போட்டு ஒட்டிருக்கிறாங்க காய்ஸ். இதில் கம்மு போடும்போது இதில் சேர்த்து ஒட்டிட்டு இருக்காங்க. அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு வர வேண்டியதாக இருந்துச்சு. எப்படி ஓப்பன் பண்ணிட்டோம். சபாஸ் பேட்டா. இது இதில் போய்ட்டு இல்லை இல்லை, ஒரு குட்டி டேமேஜ்னு நினைக்கிறேன். இது சின்ன டேமேஜ் ஆகிருக்குது. இல்லை லாக் பண்ணணுமான்னு தெரியல. யூசர் மேனுவல் இதாக தந்தாங்களா? அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. ஒன்றுமே தரல. இதில் குட்டி பை மட்டும் இருக்கு. இதுக்குள்ள லவ் லெட்டர் தான் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, லவ் லெட்டரா? எனக்கு வேணாம். நான் படிக்கணும். படிக்கிற வயசுல நான் லவ் எல்லாம் பண்ண மாட்டேன். ஒரு தரமான பில்லு. ஆனால் அதில் பிரிண்ட் கூட ஒழுங்காக இல்லை. மற்றபடி வேறு எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. எல்லாம் பக்காவாக இருக்குது. இது அப்படியே ஹைட் எவ்வளோன்னு செக் பண்ணுவோம். கேசி இப்போ இதோட ஹைட் மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. கிட்டத்தட்ட 9 ஃபீட்டு. அவனே 5 ஃபீட்டு. 6 ஃபீட்டு. அதுலேருந்து இவ்வளோ ஹைட்டில் இருக்குது. நல்ல ஹைட்டு தான், கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமமாக இது 9 ஃபீட் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த லைட்டை பார்க்கலாம். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைட்டு, அதுக்கான மவுண்ட்டு அண்டு ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. ரிமோட் கண்ட்ரோலுக்காக. இதை இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துருவோம். ப்ளக் மாட்டியாச்சு. ரிமோட் ஒன்று தந்திருக்காங்க கைஸ். தெரியல கணக்கு. பேட்ரி ஆனால் தரல. இதோ பேட்ரி போடலாம். வீட்டில் இருந்த ரிமோட் இது 2 கழட்டி போட்டாச்சு. ஆன் பண்ணி பார்க்கலாம். வாவ், Oh my God! Wow! ஆஃப். திரும்ப ஆன் பண்ணுவோம். இது RGB லைட்டு, செக் பண்ணிடலாம். ஓ, நிஜமாவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. இதோட குவாலிட்டி பாருங்கள் நீங்களே எப்படி இருக்குன்னு. லைட் போட வச்சு இது வந்து நார்மலாக சும்மா கீழே வச்சுருக்கோம். இது செட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். இதுதான் நம்ம ரூமோட நார்மல் செட்டப். அடுத்து நம்ம வாங்கின லைட்டெல்லாம் ஆன் பண்ணி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். இப்போ பேக்ரவுண்ட் லைட் மட்டும் ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வாங்கின 2 லைட் ஆன் பண்ணி பார்க்கலாம். இதுதான் நம்ம வாங்கின 2 லைட்.
இதோட சாஃப்ட்னஸ் எப்படி இருக்குன்ட்டு என்னோட ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதுல வெறும் ஒயிட் லைட் மட்டும் இல்ல, வார்ம் அண்ட் கூல் லைட் பிளஸ் RGB லைட்டும் இருக்கு. அதை செக் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது வார்ம் லைட், இது ரெட் கலர், இது கிரீன், இது ப்ளூ, இது திரும்ப வார்ம் மாதிரி ஒரு கலர், இது கிரீன் மாதிரி ஒரு கலர், இது பிங்க்கு, இது ஆரஞ்சு மாதிரி இன்னொரு கலர், இதுவும் ப்ளூ மாதிரி இன்னொரு கலர், இது திரும்ப பிங்க்கு, இது என்ன கலர்னு தெரியல. கிரீன், இது லைட் கிரீன்ல ஒரு கலர்ல இருக்கு. நீங்க மூஞ்ச பார்த்தா தெரியும் நினைக்கிறவங்களுக்கு. இது திரும்ப ப்ளூ, லைட் ப்ளூ, அது மினி போகுது, அது போட்டு விட்றேன். RGB. இது வந்துட்டு டிஸ்கோ லைட். இதுல வந்துட்டு நான் ஒழுங்கா தெரிய மாட்டேன், அதனால திரும்பி நார்மல் லைட் கொண்டு போகும். இது கூல் லைட், இது வார்ம் லைட். என் ஃபேஸை பாருங்க எவ்வளவு கிளியரா இருக்குன்னு பாருங்க. இது இது ஓகே. இதுதான் நம்மளோட ஸ்டுடியோ செட்டப். இது எல்லாத்துக்கும் டோட்டலா எவ்வளவு செலவாச்சுன்னு பாத்தீங்கன்னா, பின்னாடி இருக்க இந்த பேக்ரவுண்ட் லைட் வந்து ப்ளூ அண்ட் ரெட்டு ரெண்டுமே சேர்த்து 10 மீட்டர் வாங்கியிருந்தோம். மீட்டருக்கு 30 ருபீஸ்னு 300க்கு லோக்கல் மார்க்கெட்ல வாங்கியிருந்தோம். அண்ட் ட்ரைபேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 700. ட்ரைபாடோட மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜிடெக்கோட DLS 009 FT ப்ரோன்ற மாடல். இது வந்து நாங்கள் அமேசானில் தான் பை பண்ணியிருந்தோம். டெலிவரி தான் 10 நாள் பண்ணிட்டான். இந்த லைட் வந்து அமேசான்லேயும் கிடைக்குது அண்ட் ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்குது. ஆனால் நாங்கள் வாங்கினது லோக்கல் மார்க்கெட்டில் தான் வாங்கினோம். இதோட ப்ரைஸ் அரௌண்டு 1500 கிட்ட வந்துச்சு. ஆன்லைனில் எவ்வளோ வருதுன்னு தெரியல. வேணா நாங்கள் பையிங் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரோம், செக் பண்ணி பாருங்க. கொடுத்த காசுக்கு கண்டிப்பாக இது எல்லாம் மூணுமே சாட்டிஸ்ஃபை இருக்கு. ஆமாம், இருக்கிறதே சாட்டிஸ்ஃபை எதுனா டிஜிடெக்கோட ட்ரைபாட் பங்கமாக இருக்கு. என்ன அந்த கம்மு மட்டும் கொஞ்சம் ஒழுங்காக ஒட்டியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் குவாலிட்டி, அதோட வெயிட்டு அண்ட் குவாலிட்டி பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் மேலுமே. ஏன்னா இப்போ எங்ககிட்ட இருக்கிற 3 ட்ரைபாடுமே டிஜிடெக்கோட தான். மொபைல் ஹோல்ட் பண்ணியிருக்கிறதும் டிஜிடெக்கோட தான். அடுத்ததான் மைக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம், அதுவும் வரும். அதே வீடியோ போடுறோம், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன், அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்க்ரீன் லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கினது 1000 ரூபாய்ச்சு. கிட்டார் வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது வாங்கினது. எஸ், அது அப்படி சும்மா வீட்டில் தூசி பிடிச்சி கிடக்குதுன்னு சொல்லி எடுத்து மாட்டி வச்சிட்டேன். ஆனால் எங்கள் 2 பேருக்குமே வாசிக்க தெரியாது. ஆமாம். வேற இந்த டேபிள் மேக் பண்ண வீடியோ ஷார்ட்ஸில் இருக்கு, வேணா அதையும் போய் பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் என்னென்னலாம் லோ பட்ஜெட்டில் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணியிருக்கோம். லோ பட்ஜெட்டில் ஒரு ஸ்டுடியோ எப்படி மேக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு வீடியோ, ஃபுல் வீடியோ டீட்டெயிலாக வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் ஒரு வீடியோவாக போடுறேன். பிகாஸ் நாங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே லோ பட்ஜெட் தான், பட் நல்ல குவாலிட்டியில் இருக்குது. நாங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. இது வந்து எங்களோட ஹானஸ்ட் ரிவ்யூ தான், நாங்கள் வாங்கினதை எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். இதில் வந்து எந்த ஒரு பெய்ட் ப்ரமோஷனும் எதுவுமே இல்லை.